தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் மாபெரும் முகாம். சென்னை பரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி மற்றும் ஒட்டுண்ணி நீக்கு மருந்து செலுத்தும் மாபெரும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை இணை ஆணையர் ஸ்ரேயா வி சிங் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வடக்கு வட்டார துணை ஆணையர் ஸ்வேதா சுமன், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு தலைவர் சிவா, மண்டல அலுவலர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி செலுத்துவதற்காக 10 வாகனங்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டன. ஒவ்வொரு வாகனத்திலும் 2 மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மொபைல் செயலியில் விவரங்களை பதிவு செய்ய ஒருவர் என பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழுவினர் தலா 50 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இந்த முகாம் நடத்தப்படுகிறது. போட்டோ எடுத்துட்டு சும்மா உள்ள போனேன். இல்ல இங்க இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு ஏஆர்வி வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கான கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சென்னையில மொத்தமா 3 இடங்கள்ல கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 3000 தெருநாய்களுக்கு ஏஆர்வி வேக்சினேஷன்ஸ் போடுறோம். முன்னாடி ஒரு 2024 சென்சஸ் படி 1,80,000 தெருநாய்கள் சென்னையில இருக்கு. ஸோ தெருநாய்களுக்காக நம்ம ஏஆர்வி வேக்சினேஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாலுமே இது ஒரு ஸ்பெஷல் கேம்பா பண்ணி இந்த டயத்துல பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னை கார்பரேஷன்ல 2 நாய்களுக்கு இது போக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு போடுறதுக்கு? ஒவ்வொரு நாளும் 3000 நாய்க்கு போடுறதுக்கு தான் திட்டம். 75 நாளுக்கு மேல இது நடந்துட்டு இருக்கும். மொத்தமா நம்ம சென்சஸ்ல ஏற்கனவே நம்ம இந்த வருஷத்துலேயே ஏஆர்வி வேக்சினேஷன் கொடுக்கறது ஒரு வருஷம் ஒரு நாய்க்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம கண்டினியூஸா போட்டுட்டு தான் இருக்கோம். பட் அது போட்டுட்டு இருந்தாலுமே ஸ்பெஷல் கேம்ப் போட்டா ஓரளவுக்கு நிறைய நாய்க்களை கவர் பண்ணுவாங்கிறதுக்காக பண்ணிட்டோம். கேம்ப் வேக்சினேஷன் போட்டுறது தான் அதுக்கான ஒரு தடுப்பு நடவடிக்கை. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி.